திருப்பதி லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் ஒரு பக்தனா தனது மனதை புண்படுத்தி இருப்பதாக ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் வேதனை தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருப்பதிக்கு அடிக்கடி போகிற ஆளில் நானும் ஒருத்தர். என்னுடைய குலதெய்வமும் பெருமாள் தான். ஸோ கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை எப்படினாலும் திருப்பதிக்கு செல்வோம். அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கிறது. என்னுடைய வழிபாட்டு உரிமையில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒய்எஸ்ஆர்சிபி அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல. ஸோ இப்படி கண்ணுக்கு தெரிந்து அதில் ஒரு கலப்படம் இருந்தது என்பதை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் இந்தியாவிலேயே மிக லீடிங்கான ஒரு லேபில் குஜராத்தில் அந்த லேபில் பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அந்த பரிசோதனையில் இதில் கலப்படங்கள் விலங்குகளினுடைய கொழுப்பானது கலக்கப்பட்டது என்று ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக குற்றவாளிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது. அதனால தான் மத்திய அரசாங்கத்தினுடைய உணவு கட்டுப்பாடு அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.